அதிமுகவிற்கு வாக்குகள் சேகரித்த திமுகவின் முக்கிய அமைச்சர். மகிழ்ச்சியில் அதிமுக தலைவர்கள், அதிர்ச்சியிலே ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அதாவது தேர்தலுக்கு இன்னும் சரியாக 2 தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. 23ஆம் தேதி வாக்கிலே நாம் செலுத்தக்கூடிய வாக்குடைய எதிரொலிகள் பார்த்தீங்கன்னா, மே மாதம் 4ஆம் தேதி அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது என செய்திகளை கேட்பதற்குத்தான் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தயாராகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட வேளையிலே அதிமுக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சரி, அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும், ஏன் எம்எல்ஏ வேட்பாளர்கள் அனைவருமே ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்தந்த தொகுதியிலே பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே நமது திமுக அமைச்சரவையில் இருந்த முக்கியமான நபர் அதிமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என பிரச்சாரம் செய்திருப்பதுதான் இங்கு மிகப்பெரிய அளவிலே பரபரப்பையும் ஒரு பேசுபொருளாகவும் மாற்றி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுகவிலே ஒரு முக்கிய முகமாக அறியப்பட்டவர் ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்றால் நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்குகள் சேகரித்திருக்கிறார். உடனே அங்கிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்ல உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் இல்லல்ல உதயசூரியனுக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என அப்படியே மாற்றி பேசி இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அவர் யார், எந்த தொகுதியிலே இந்த பிரச்சனை என்பது நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவதற்கு உங்கள் சகோதரரான எனக்கு இரட்டை இலட்சணத்தில் வாக்குகளிங்கள் என சொல்லி நமது திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில் உடைய தொகுதியிலே பார்த்தீங்கன்னா, அதாவது தூத்துக்குடியின் பரமன்குறிச்சியிலே பரப்புரை மேற்கொள்ளும் போது தவறுதலாக இவ்வாறு கூறிவிட்டார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவதற்கு உங்கள் சகோதரரான எனக்கு இரட்டை இலட்சணத்திலே வாக்களிங்கள் என நமது அனிதா ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகளை சேகரித்திருக்கிறார். உடனே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்ல அப்படியே திருத்திக் கொண்டு இரட்டை இலை சின்னம் வேண்டாம், இரட்டை இலை வேண்டாம், நீங்கள் திமுக உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், என்னை வெற்றி பெற வையுங்கள், ஸ்டாலினை முதலமைச்சராக்குங்கள் என சொல்லி தற்சமயம் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த நேரத்திலே அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது அங்கு இருக்கக்கூடிய திமுக மட்டுமல்ல அதிமுகவிலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு பேசுபொருளையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போலத்தான் இன்னொரு நிகழ்வும் நிகழ்ந்தது. அதாவது தேமுதிகவுடைய தலைவர் நமது பிரேமலதா அக்கா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் முன்னிலையிலேயே மைக்கியை பிடித்து பேசக்கூடிய அந்த வேளையிலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, போதைப்பொருள் பழக்க வழக்கம் தமிழகத்திலே அதிகரித்திருக்கிறது, இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் திமுக ஆட்சியின் மீது இருக்கிறது என அப்பட்டமாக பேசியிருந்தார். அதுவே திமுகவிற்கு மிகப்பெரிய அடியாகத்தான் விழுந்திருக்கிறது. அந்த பிரேமலதா அவர்கள் பேசியது தமிழக மக்கள் மத்தியிலே எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஓட்டு இரட்டை இலை சின்னத்துக்காகத்தான் இருக்க போகிறது என தமிழக மக்கள் அனைவரும் கடந்த 5 ஆண்டுகளுடைய ஆட்சியை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. மே மாதம் 4ஆம் தேதி அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற முழு விஷயம் என்பது தெரிய வந்துவிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பா.